திருக்கோவில் வழிகாட்டியை தொடர்ந்து இத்திருக்கோவிலுடைய தல வரலாற்று புராணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ எனப்படுகின்ற சிலந்தியும், காலன் எனப்படுகின்ற பாம்பும், ஹஸ்தி எனப்படுகின்ற யானையும் இத்திருத்தலத்து சிவபெருமானை வணங்கி முக்தி அடைந்த ஒரு திருத்தலம் தான் இந்த ஸ்ரீ காளஹஸ்தி. இந்த மூவரின் பெயராலேயே ஸ்ரீ காளஹஸ்தி என்று இத்திருத்தலம் அழைக்கப்படுகின்றது. இந்த மூவரும் வணங்கிய சிவபெருமானரை ஸ்ரீ காளஹஸ்திநாதர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகின்றார். இப்புவியில் தோன்றிய மனிதர்கள் அனைவரும் மரணத்திற்கு பின்பு தங்களது கர்ம வினைக்கு ஏற்ப 14 லோகத்திலும் வசிப்பர் அப்படின்னு நம்மளுடைய இந்து சமய ஆன்மீக நூல்கள் சொல்லுது. அதன்படி இங்கு முக்தி அடைந்த ஆத்மாக்கள் கைலாயத்தில் சிவபெருமானுடன் ஒன்றுடன் கலந்து சிவகணங்களாக எல்லா நேரத்திலும் சிவ சிந்தனையோடு கூடிய சிவ தொண்டாற்றி வருவனர். இது போன்றது ஒரு